Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஒரு ட்ரெண்டிங்கான டிஷ் தான் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்போ வந்து சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்கா இருக்குது கரி இட்லி. இந்த கரி இட்லி வந்து கொஞ்சம் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கரி இட்லி அப்படினா என்னன்னா ஸ்ரீலங்கால ஃபேமஸான டிஷ். இத தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அங்க வந்து இந்த கரி இட்லி வந்து இந்த இட்லிக்குள்ள வந்து கறி அதாவது மட்டன் இல்லனா சிக்கனை வந்து கீமா பண்ணி வச்சிருப்பாங்க. இதுதான் கரி இட்லி. இந்த இட்லி வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கறி வேணும். ஸோ போன்லெஸ் சிக்கன் நான் எடுத்துட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா கொஞ்சமான பொருட்கள்னால் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் வெங்காயம், மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை இவ்வளோத்தையும் வச்சு ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு இது கூடயே வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்து கூடயே நம்ம பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வெங்காயம் வதங்குற வரை இது வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா குக் ஆகட்டும். இது வந்து சீக்கிரமாக குக் ஆகுறதுக்கு நம்ம இப்போமே உப்பு ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையான உப்பை வந்து இது கூடயே ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டேன். இது கூட நீங்கள் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் நான் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து மிளகுத்தூள் இருந்தாலும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட்டில் தான் மிளகுத்தூள் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற சிக்கனையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம வந்து மசாலா வந்து எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கிண்டிட்டு இந்த சிக்கன் வந்து நல்லா பாதி அளவு குக் ஆகுற வரை இப்படியே தண்ணி விட்டாமல் நீங்கள் வந்து இப்படியே குக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் இது வந்து கீமா மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்படியே பண்ணிக்கோங்க பாதி அளவு குக் ஆகுற வரை. இந்த இட்லி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதாவது நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இப்படி சாப்பிட்ருக்கவே மாட்டோம். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ வந்து புதினா இலை போடுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த இட்லி வந்து நம்ம வந்து சாப்பிட்ருக்க மாட்டோம் தமிழ்நாட்டில். ஸோ இது வந்து நீங்கள் புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே தேவை கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து இது வந்து பாதி அளவு குக் ஆயிடுச்சு, பார்த்தாலே தெரியுது. இப்போ வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸி தான், வீட்டிலேயே ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ வந்து கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் வந்து மட்டன் சிக்கன் எடுக்கிற அன்றைக்கி இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இன்னுமே நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணி வந்து நல்லா வத்துற வரை குக் பண்ணிக்கணும். அப்போது தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து தண்ணியாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இட்லி மாவும் நம்மளுக்கு தண்ணியாக இருக்கும். இதுவும் தண்ணியாக இருந்துச்சுன்னா அது வந்து செட் ஆகாது. அதனால் இது வந்து நல்லா கட்டியாக இருக்கணும். இப்போ வந்து நான் வந்து மிளகுத்தூள் போடுறேன். போட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, பார்த்தாலே நம்மளுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, சாப்பிடணும் போலயே இருக்கும். நீங்கள் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த டிஷ்ஷை. இப்போ வந்து இது வந்து இந்த கட்டியாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து செப்ரேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இட்லி பண்ணணும். இட்லிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாவு வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த மாதிரி கறியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் வந்து திருப்பியும் மாவு வந்து ஆட் பண்ணணும். மாவு வந்து ஆட் பண்ணும்போது நீங்கள் வந்து பெரிய கரண்டி வச்சு ஆட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன ஸ்பூனால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த உள்ளே இருக்கிற அந்த கறி வந்து வெளியில் தெரியாத மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து ஆட் பண்ணுறோம் பாருங்கள் இட்லி. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக மாவு விட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன ஸ்பூனை வச்சு எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த கறி ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு.
இப்போ வந்து நம்ம எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து 10 to 15 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு பாருங்கள், இட்லி மாதிரியே நமக்கு வந்துருச்சு. இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து செப்பரேட் பண்ணிடலாம். செப்பரேட் பண்ணும்போது நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு எடுங்க, அப்படின்னா தான் ஈஸியாக உங்களுக்கு வரும். இப்போ தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் வந்து அந்த துணியில் ஒட்டாத மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த இட்லி வந்து டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து கட் பண்ணி காட்டுறேன். ஒரு இட்லியை வந்து பாருங்கள், உள்ளே பாருங்களேன், கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து உள்ளே காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. இவ்வளோ தான் இந்த இட்லி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.